மைதா 1 கப் அளவு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இதில் 3 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போயே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய் தடவி ஓரமாக வச்சு மூட வச்சிடலாம். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 2 சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி 1 கைப்பிடி அளவுக்கு சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பூண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஃபுல் குடை மிளகாவை நம்ம சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் 2 மீடியம் சைஸில் நம்ம சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கேரட்டு 2, ஒரு மீடியம் சைஸில் முட்டைக்கோசும் சாப் பண்ணி நல்லா ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் கொஞ்சமாக சோயா சாஸ், ஓரிகனோ ஒரு 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு திரும்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது மூடி மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை ரவுண்ட் ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுடைய அந்த வெஜ் ஸ்டஃபிங்ஸை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ளீட் மாதிரி க்ளோஸ் பண்ணணும். இது கொஞ்சம் புதுசாக பண்ணுறவங்களுக்கு வராது, எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சோமாஸ் டைப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் இட்லி பாத்திரம் ஸ்டீமர் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இட்லியோடைய தட்டில் ஆயிலை சேர்த்துட்டு அதில் நம்ம வச்சுருக்கூடிய மோமோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 hour நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான வெஜ் மோமோஸ் பக்காவாக ரெடியாக இருக்குங்க. இதை நீங்கள் ஸ்பெஷலைஸ்டான மோமோக்குன்னு ஒரு சட்னி இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுவோம், அதையும் பாருங்கள். சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான வெஜ் மோமோ ரெடி.